ஓகே, எல்லாரும் சூப்பரா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க. வெரி குட். எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே கரெக்டா போட்டிருந்தீங்க. ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ஸை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு தான் போட்டேன். ஏன்னா நீங்க அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் மார்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. டான்லயும் எல்லாரும் சூப்பரா நல்லா டெஸ்ட் எழுதிருந்தீங்க. சில பேர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்தது. நான் என்னென்ன கரெக்ஷன்ஸ்ன்றது மட்டும் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே சூப்பரா எக்ஸாம் பண்ணிருந்தீங்க. அதுல என்னன்னா, வரையறை எழுதுறீங்களே அது சில பேர் எழுதல. சில பேர் வந்து என்னன்னா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் எழுதிருந்தீங்க. சில பேர் வந்து 3 பாயிண்ட் தான் எழுதிருந்தீங்க. 3 பாயிண்ட் பத்தாது. ஓகேவா? 3 பாயிண்ட்ல நீங்க பண்ண அந்த 10 மார்க் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஆனா 3 பாயிண்ட் எழுதுறீங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. 3 பாயிண்ட்ல எழுத முடியாது. ஓகேவா? செகண்ட், கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன் அப்படின்னு எழுதுறீங்க. அதுல அளவு ஏதாவது கொடுத்திருந்தாங்களா? ஏதாவது அளவு நமக்கு கொடுத்திருந்தாங்களா? 3/7 7/3 அந்த மாதிரி அந்த காரணி மட்டும் தான் கொடுத்திருந்தாங்களே தவிர அளவு எதுவுமே நம்ம கொடுக்கல. அப்படிதானே? கரெக்டா? 5 சென்டிமீட்டர் நம்ம வந்து லைன் வரையறாங்க. அந்த மாதிரி எதுவும் லைன்ஸ்லாம் இருந்துதாமா அதுல? அப்படி எதுவுமே இல்ல. கேக்குதா? பேசினாதான் எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க. ஓகே. அப்போ நீங்க வந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன்னு நீங்க எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்ன? 3 பாயிண்ட் எழுதக்கூடாது. செகண்ட். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்றீங்கன்னா, இப்ப டயக்ராம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது P, இது Q, இது R, இது P dash, இது Q dash. சரி, இது R dash அப்படின்னா R dash வந்து இங்க Rனா இது R dash. இது P னா இது P dash. அப்படிதான் வச்சுக்கணும். சரியா? சில பேர் என்ன பண்ணிருக்கீங்க, P தூக்கி இங்க எழுதிருக்கீங்க, P dash தூக்கி இங்க எழுதிருக்கீங்க, எதுவுமே போடல. ஒரு 2-3 பேர் இப்படிதான் போட்டிருக்கீங்க. அது ராங். நீங்க ட்ரையாங்கிளுக்கு தான் நேம் கொடுக்குறீங்க, PQR அப்படின்னு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு தான் P dash R dash அந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் P. சில பேர் இங்க போய் போட்டு வச்சிருக்கீங்க, அது தப்பு. அது மாதிரி இங்க போட்டுட்டு இது பக்கத்துலயே போட்டிருக்கீங்க, இப்படி போடாலும் தப்பு. இங்கதான் போடணும், அந்த பாயிண்ட் எட்ஜஸ்ல போடுங்க. இது நிறைய பேர் பண்ண மிஸ்டேக். இதுதான் மேஜரா பண்ணிருந்தீங்க. இந்த பாயிண்ட், அப்புறம் இந்த வரையறை 3 ஸ்டெப் எழுதிருந்தீங்க. அடுத்து இது பண்ணிருந்தீங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன்னு போட்டிருந்தீங்க. இதுதான் மேஜரா பண்ண மிஸ்டேக். அடிச்சு எழுதாதீங்க, அதுக்கெல்லாம் மார்க் கம்மி பண்ணிருந்தேன். அப்புறம் ஓவர் ரைட்டிங் எழுதுறதுக்கு மேலே எழுதி வச்சிருந்தா மார்க் கம்மி பண்ணிருந்தேன். சில பேர் வந்து தியரம் மட்டும் எழுதிருந்தீங்க, அது வந்து பத்தாது. ஜாமெண்ட்ரி யார் போடுவான்னு தெரியல. சில பேர் என்ன பண்ணிருந்தீங்க, அந்த பாக்ஸ் மட்டும் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. முன்னாடி பின்னாலாம் எதுவுமே இல்ல, டைரக்டா பாக்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சூப்பரா நீட்டா அழகா எழுதினீங்க. நிறைய பேர் 2 பேர் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணி எழுதினீங்க. டான்ல ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க. ஆனா ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனா பிங்க் கலர் யூஸ் பண்ணதுனாலே நான் ஒரு மார்க் குறைச்சு விட்டுருந்தேன். அதெல்லாம் யூஸ் பண்ண திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா? அது எலிஜிபிளே கிடையாது. உங்களுக்கு பிளாக், ப்ளூ, பென்சில், இது 3 தான். இது 3 கலர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? சில ஸ்கூல்ல பிளாக் கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டயக்ராம் படம் போடுறப்ப பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சில் யூஸ் பண்ணுங்க. சரியா? எங்க ஒரு பாப்பாவுக்கு லிங்க் ஓபன் ஆகுதுதான். ஓகே, அவ்வளவுதான். வேற எதுவும் யாருக்கும் டவுட் இருந்தா, அக்கா எனக்கு ஏன்க்கா மார்க் குறைச்சிங்க, நான் எல்லாமே சூப்பரா எழுதிங்கன்னு யாருக்கும் எது டவுட் இருக்கா? அது மாதிரி உண்மை படம்னு ஒருத்தவங்க எழுதல, அதுக்கும் மார்க் கம்மி பண்ணிருந்தேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் எழுதினாங்க, தேஜாஸ்ரீன்னு நினைக்கிறேன். உண்மை படம் அப்படின்றத எழுதிக்கோங்க. சரியா? அதுக்காக சும்மா ஒரு மார்க் குறைச்சேன். ஏன்னா ஃபுல் மார்க் போட்டா நீங்க மிஸ்டேக்கே கண்டுபிடிக்காம அப்படியே கொடுத்துருவீங்க. ஓகேவா? உண்மை படம், உதவி படம், அது மாதிரி வரையறை எல்லாமே எழுதுங்க. இந்த டைம் வரையறை எழுதுனவங்க எழுதாதவங்க எல்லாருக்குமே மார்க் போட்டிருந்தேன்.
நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வரையறை எழுதலைனாலும் மார்க் கம்மி பண்ணிடலாம். 3 பாயிண்ட்ஸ் பத்தாதுமா, 5 பாயிண்ட்ஸ் ஆவது எழுதணும். 5 பாயிண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு மேல கூட நீங்க எழுதலாம். ஆனா ஒருத்தவங்க என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு பேஜ் ஃபுல்லா டாப் டு பாட்டம் எழுதிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவ்வளோலாம் நீங்க எழுதுறீங்க, உங்க டைமே பத்தாது. இதுலயே ஃபுல்லும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 2 ஜியோமெட்ரி முடிச்சிருக்கோம், ஒரு தியரம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு இன்னொரு ஜியோமெட்ரி மாடல் பார்க்கலாம். முக்கோணம் வரைதல். அந்த வடிவத்து முக்கோணம் சிமிலர் ட்ரையாங்கிள்ல 2 டைப்ஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 டைப்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரையாங்கிள், முக்கோணம் வரைதல் பார்க்கலாம். முக்கோணம் வரைதல் வந்து 3 டைப் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து குத்துக்கோடு, நடுக்கோடு, இன்னொன்னு கோண இருசம வெட்டி. குத்துக்கோடுனா மீடியன், சாரி குத்துக்கோடுனா வந்து ஆல்டிடியூட், மைய கோடுனா மீடியன், கோண இருசம வெட்டி ஆங்கிள் பைசெக்டார். 3 டைப் இருக்கு. 3 டைப்ல இன்னைக்கு ஒரு டைப் பார்க்கலாம். பேலன்ஸ் டைப்ஸ் நம்ம அப்புறமா கத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தலாம். எந்த பேஜ்ல இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? சரி, கிளாஸ் புரியுதா உங்களுக்குலாம்? புரியுதுக்கா. ஃப்ராங்கா பேசுங்க, ஓகேவா? புரியுது, புரியல, எந்த ஸ்டெப் புரியல, அக்கா இப்படி சொல்லி கொடுக்காதீங்கன்னு இப்பவே கேட்டுருங்கம்மா. லாஸ்ட் டைம்ல சொல்லாதீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ வந்து சொல்லாதீங்க. எதுனாலும் அப்பவே சொல்லுங்க. ஒரு பாப்பா என்கிட்ட கால் பண்ணி அவங்க கிளாஸ் வந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. கால் பண்ணி அக்கா எனக்கு கிளாஸ் புரியல, நான் வந்து ரெகுலரா நீங்க எப்ப கிளாஸ் எடுப்பீங்களோ அப்ப வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலரா தானமா கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லக்கா நான் ஸ்கூல் திறந்ததும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பாப்பாக்கு புரியலையா இல்ல இப்ப வர இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. இல்ல நான் ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. அப்ப எது உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ என்கிட்ட நீங்க சொன்னாதான் தெரியும், சரியா? அதனால என்ன விஷயமோ என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். யாராவது ஒரு தியரத்தை ஒரு 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 1 hour ஒரே ஒரு தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். அது மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு ஜியோமெட்ரி தான் கத்துக்கிறீங்க. அதுவும் நான் கை வச்சு மறைக்க கூட இல்ல, எல்லாமே நான் சிஸ்டம்லயே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது பார்க்க அட்ராக்டிவா நல்லாவே இருக்கு. உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கங்கம்மா. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்க. இல்ல கையால வரைஞ்சு காமிக்கான்னா கூட சொல்லுங்க, நான் வரைஞ்சு காமிக்கிறேன். அதை விடவே இது பெஸ்ட் தான். உங்களுக்கு அதுதான் வேணும்னா கூட கேளுங்க. ஓகே, தமிழ் மீடியத்துல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைப் இருக்குமா, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அடிப்பக்கம், உச்சி கோணம் மற்றும் உச்சி கோணத்தின் இருசம வெட்டி அடிப்பக்கத்தை தொடும் புள்ளி தரப்பட்டால் முக்கோணம் வரைதல். என்னென்ன கொடுத்திருக்காங்களா? அடிப்பக்கம், ஓகேவா, பேஸ். அடுத்து உச்சி கோணம், ஒரு ஆங்கிள். அப்புறமா தேர்ட் டைப்மா கோண இருசம வெட்டி, உச்சி கோணத்தின் இருசம வெட்டி தேர்ட் டைப். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். 3 டைப் இருக்குன்னு சொன்னால இருசம வெட்டி தேர்ட் டைப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நடுக்கோடு. தோற்கு பாருங்க. அடிப்பக்கம், உச்சி கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்பட்ட நடுக்கோடு. அடிப்பக்கம், உச்சி கோணம், நடுக்கோடு, இது 3 தான். ஓகேவா? அடிப்பக்கம், உச்சி கோணம், நடுக்கோடு. அடிப்பக்கம்னா பேஸ், இந்த அடிப்பக்கம் இதுக்கு ஒரு அளவு கொடுத்திருப்பாங்க. அடுத்து உச்சி கோணம் ஆங்கிள் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. நடுக்கோடு இந்த மாதிரி சென்டர்ல ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அளவு கொடுத்திருப்பாங்க. இது 3ம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்ப நம்ம போட போற டைப் கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் லாஸ்டா மட்டும் மாறும். அதுதான் 3த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அது நான் எப்படி நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம கத்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்துட்டு வந்துடலாமா? Construction of a triangle when its base என்னென்ன இருக்குமா? பேஸ் இருக்கும், அடுத்தது வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்கும், அண்ட் மீடியன் இருக்கும். From the vertex of a base are given. என்னென்ன 3 டைப் 3 இருக்கும்? பேஸ் இருக்கும், வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்கும், மீடியன் இருக்கும்.
பேஸ், இதுதான் பேஸ். அடுத்தது ஆங்கிள், அடுத்தது மீடியன். இந்த மூணும் கொடுத்தா நீங்க வந்து நோட்ல புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அழகா ஒரு பாக்ஸ் போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். அது மாதிரி இன்னொருத்தவங்க எழுதிருந்தாங்க, டான்ல தான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க பாக்ஸே போடாம ட்ரையாங்கிள் போட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா வெரி சூப்பராவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இதை ஒன்னொன்னுக்கு வரைஞ்சி அதை நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரிதான் போட்டிருந்தாங்க. அவங்க வரைஞ்சி அதுக்குள்ளதை எழுதிருந்தாங்க. அது மாதிரி இன்னொரு டைம் வரைஞ்சி அதுக்குள்ளதை எழுதிருந்தாங்க, இன்னொரு டைம் வரைஞ்சி அதுக்குள்ளதை எழுதிருந்தாங்க. ஆனா என்ன, எதுக்குமே பக்கத்துல ரீசன் எல்லாம் எழுதல. நீங்க பாக்ஸ் போட்டாதான் மார்க்குன்னு கிடையாது, பாக்ஸ் போடாம கூட எழுதலாம். ஆனா பாக்ஸ் போட்டாதான் சூப்பரா நீட்டா அழகா இருக்கும். ஆனா பாக்ஸ் போட்டே எழுதுங்க. ரீசன் நமக்கு தேவை, அது ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்கு பாக்ஸ் போடணும். சரியா? இப்படி தேர்ட் ப்ராசஸ்ல யோசிக்கிறது தான் நல்லது. யாரு என்ன சொல்லி தராங்களோ அதை அப்படியே வந்து எடுத்துக்காம அது நீங்க வேறையாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நல்லா யோசிச்சிருந்தீங்க, ஆனா அந்த ரீசன் இல்லாம வரணும். பாக்ஸ்ல போட்டுக்கோங்க, அழகா இருக்கும். ஒரு பாப்பாக்கு இன்னும் ஓப்பனே ஆகலையா? இருக்கு, அந்த பாப்பாவுக்கு எப்படி ஓபன் பண்றது அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்னா குரூப்ல, அதை மட்டும் நான் சென்ட் பண்றேன். சரி, யாரு சொல்றேன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்குள்ளேயே? ஓகே, யாரு சொல்றேன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்குள்ளேயே? தான்ல யார பத்தி பேசுறேன்னு தெரியுதா? நான் எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்ல, கொஞ்ச நாள் ஆகும் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரிம்மா, ஓகே. இப்ப நம்ம தெரியுதா? பேரை சொல்லாதீங்கன்னு திட்டுறாங்களா அந்த பாப்பா? இல்லக்கா. இல்லையா? அப்ப இல்லன்னு சொன்னவங்க தானே அந்த பாப்பா? இல்லக்கா வேறயா? பேர் வந்து என்ன தெரியுமா? என்னன்னு தெரியலையே. லட்சுமிக்கா. லட்சுமியா? ஓகே ஓகே. ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு பாப்பா இருந்தாங்களே, அது யாரு? மோகனாக்கா. மோகனா, ஓகே. போட்டோ அனுப்பிட்டாங்க, பார்த்தேன். நான் தான் அந்த பிங்க் யூஸ் பண்ணிருந்தேன். அப்படியா? சரி சரி, ஓகேம்மா. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண வேணாம். ஓகே. இனிமே ஞாபகம் வச்சுக்கிறேன் யாரு. சரி, ஓகே. பேஸ், வெர்டிகல் ஆங்கிள், மீடியன், இது மூணு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த டைப் தான் பார்ப்போம். சரி, ஓகே. क्वेश्चन எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR in which PQ வந்து 8 cm, angle B வந்து 60 degree, median RG from R to PQ. R ல இருந்து இந்த PQ லைன்ல ஒரு லைன் வரையறாங்க, அது வந்து 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. என்னன்னா ஒரு பேஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஆங்கிள், லென்த், இது மூணு கொடுத்துட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இது மூணு क्वेश्चनல இருக்குமா? நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிற டீடைல வச்சு தான் நம்ம என்ன வரைய போறோம்னு கண்டுபிடிக்கலாம். இதுல மூணுமே கொடுத்திருக்காங்க, ஆங்கிள், அப்புறமா வந்து பேஸ், மீடியன், இது மூணு கொடுத்திருந்தா இப்ப போட போற டைப். அதே மாதிரிதான் தமிழ்ல PQ வந்து 8 சென்டிமீட்டர், அப்ப அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆங்கிள் R வந்து 60 டிகிரி, கோணம் 60 டிகிரி. ஆரில் இருந்து PQக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டு நீளம் வந்து RG வந்து 5.8 சென்டிமீட்டர் இருக்குமாறு முக்கோணம் PQR வரைக. ஆரில் இருந்து PQக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டு நீளம் காண்க. இது எக்ஸ்ட்ராவா நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, எல்லா கொஸ்டின்லயும் இது கேட்க மாட்டாங்க, இதுல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது இல்லாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா இதை வச்சு பாத்துக்கலாம். ஏன்னா அது எல்லா கொஸ்டின்லயும் குத்துக்கோட்டு நீளம்லாம் கேட்க மாட்டாங்க, இதுல கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க பாக்கலாம். क्वेश्चन புரியுதுமா? எனக்கு நீங்க தான் வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள் 4.17, நீங்க தான் டீடைல் சொல்லணும். என்னென்ன வருது பார்த்து சொல்லுங்க. 4.17 என்னென்ன நமக்கு இருந்தது? ஆங்கிள் எவ்வளவுமா? என்ன ட்ரையாங்கிள்? PQR-ஆ?
ஆமாக்கா. ஆமாக்கா. ஓகே PQR முக்கோணம் PQR. ஓகே அது என்னென்ன கொடுத்துருக்காங்க? PQ 8 சென்டிமீட்டருக்கா. PQ 8 சென்டிமீட்டர். அப்ப அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர். உதவிப்படம் அனுப்பிச்சோங்க. PQ 8 சென்டிமீட்டர். ஓகே ஓகே இதுல ஒண்ணும் வரைய முடியல. இதுல மறைச்சுப்போம். ஓகே PQR அது வந்து PQ வந்து 8 சென்டிமீட்டர். அப்புறம் ஆங்கிள் எவ்வளவு சென்டிமீட்டர்மா? எவ்வளவு 60ஆ? ஆமாங்கக்கா. ஓகே ஆங்கிள் 60. ஆறாம் அது ஆமாங்கக்கா. 60 டிகிரி. ஆறு. PQன்றது பேஸ். அப்ப அடிப்பக்கம் வந்து PQ அதுதான் நீங்க அடிப்பக்கமா வச்சுக்கணும். 8 சென்டிமீட்டர். இது வந்து உதவி படம். ஓகேவா? ரஃப் டயக்ராம். ஓகே அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க? ஆர்ல இருந்து ஜீன் ஒரு மீடியன் கொடுத்திருந்தாங்க. நடுக்கோடு கொடுத்திருந்தாங்க. அதோட வேல்யூ வந்து 5.8 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாங்கக்கா. ஓகே அப்போ இங்க இந்த ஆர்ல இருந்து ஜி ஒரு லைன் வரும். அது வந்து இங்க ஜீன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 5.8 சென்டிமீட்டர். பேலன்ஸ் அவ்வளவுதான். இது வந்து 60 டிகிரி. இதான் உதவி படம். ஆர் வந்து 60 டிகிரி, இது 8 சென்டிமீட்டர். ஆர் டு ஜி வந்து 5.8. இப்ப நம்ம டயக்ராம் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து ஒரு முக்கோணம் வரையணும். அதாவது ஒரு கோடு வரைய போறீங்க. ஃபர்ஸ்ட் 0 to 5.8. 5.8னா இங்க வருமா? இங்க வரும் நினைக்கிறேன். கரெக்டா? 8 சென்டிமீட்டர் தானக்கா. 8 சென்டிமீட்டர். அது பேஸ் 8ஆ? ஆமாக்கா. ஓகே அப்ப இப்படி வச்சுக்கோமா. நம்ம ரவுண்ட் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. ஓகேவா? 8 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சிருக்கேன். அப்ப அதை நோட் பண்ணிப்போம். பேஸ் பேர் வந்து PQ 8 சென்டிமீட்டர். ஆர் வந்து இனிமேதான் வரைய போறோம். சரியா? ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பாகைமணி எடுத்துக்கணும். ஓகேவா? இத வந்து நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்படி தலைகீழ வச்சு நமக்கு ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 60 டிகிரிக்கா. 60 டிகிரியா? அந்த 60 தூக்கிட்டு வந்து இந்த P பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைனை வந்து P பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா வச்சுக்கோங்க லைன்ல. இந்த புள்ளி வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருக்கணும். Pல இந்த கோட்ல கரெக்டா இருக்கணும். 60 டிகிரின்றதுனால இங்க 60 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. 60 டிகிரில கரெக்டா மார்க் பண்ணிட்டு இப்போ அதுக்கு ஒரு நம்ம இங்க நான் மார்க் பண்ணிருக்கோமா? சரியா தெரியுதா? அந்த பாயிண்ட்ல இப்ப நம்ம ஒரு லைன் வரைய போறோம். ஸ்கேல வச்சு இந்த P பாயிண்ட்ல இருந்து அத கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. சரியா? அதோட ஸ்டாப் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு இதுக்கு எக்ஸ் அந்த மாதிரி பேர் கொடுத்துக்கோங்க. இப்போ இது எவ்வளவு ஆங்கிள் எடுத்தோம்? 60 டிகிரியா? அப்ப இந்த 60 டிகிரியை இங்க போட்டுருங்க. 60 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த பாகைமணி எடுத்துட்டு வந்து ரொட்டேட் பண்ணி இப்ப இந்த லைன்ல வைக்கணும். எந்த லைனு? இப்ப நம்ம ஒரு லைன் வரைஞ்சுக்கோம் பாருங்க. இந்த Pன்னு ஒரு லைன் வச்சுக்கோம்ல, அதுல கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். இப்படி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா எல்லாருக்கும் எப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஒரு 8 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சோம். அதுக்கப்புறமா இப்படி ப்ரொடக்டர் இந்த பாகைமணியை தலைகளை வச்சு 60 டிகிரி கொடுத்திருந்தாங்க. அந்த 60 டிகிரியை இப்படி
வெளிப்புறமா பார்த்து 60 டிகிரி எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே இதை வச்சுக்கிட்டோம். இப்போ இது எந்த கொஸ்டின்னாலுமே இந்த லைன்ல வச்சுட்டு இங்க 90 டிகிரி, 90 டிகிரி ஆங்கிள் தான் நீங்க மார்க் பண்ணணும். எல்லா கொஸ்டினுக்குமே எது மட்டும் மாறும், இந்த ஆங்கிள் தான் மாறும். ஆனா இந்த லைன்ல வச்சுட்டு இதுலதான் நீங்க பிக்ஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட் வைக்கிறீங்களா, அது எப்பவுமே 90ல தான் நீங்க வைக்கணும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் டச் ஆகி கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெருசா கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. அங்க எக்ஸ் கொடுத்தோமா, இங்க ஒய் கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? புரியுதுக்கா. புரியுதா? ஓகேமா. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து ஒரு புள்ளியை தூக்கிட்டு போய் 90ல வச்சு, சாரி இந்த பி பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மோர் தென் ஆஃப், அதாவது பாதியை விட, பாதினா இவ்வளவு தூரம் வரும்னு வச்சுக்கோங்க. பாதினா இவ்வளவு வருமா, இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு, ஆர்க் எடுத்துக்கிட்டு அந்த ஆர்க் அப்படியே எடுத்துட்டு போய் மேல மேல ஒரு வெட்டு, அதேதான் அது அப்படியே கீழே ஒரு வெட்டு, கீழே இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். அதே இதே அளவு மாத்தாம இந்த புள்ளியில எடுத்துட்டு வந்து வைக்கணும், கியூல எடுத்துட்டு வந்து வைக்கணும். எடுத்துட்டு வந்து வச்சு இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இப்போ இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். இங்க ஒரு வெட்டு, அதே இங்க எடுத்துட்டு வந்து கீழே இங்க ஒரு வெட்டு. ரெண்டு கட் ஆகுற மாதிரி வெட்டிக்கோங்க. புரியுதா பாருங்க? பாதியை விட ஜாஸ்தி எடுத்து மேலையும் கீழே வெட்டி இருக்கேன். குட்டியாச்சு, புரிஞ்சிருச்சுக்கா. முடிஞ்சிருச்சா? இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஆர்க்கும் டச் ஆகி போற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு புள்ளியும் கிராஸ் பண்ணி கரெக்டா ஃபிக்ஸ் ஆகி போற மாதிரி. இது நமக்கு செட் ஆகாது, இது வந்து நம்ம வேணாம். நான் ஸ்கேல வச்சு வரைஞ்சுக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப தப்பா வேற ஒரு அளவு வைக்குது. ஸ்கேல வச்சு இது கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஒரு கோடு வரைச்சிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் இருக்கலாம். ரெண்டு பாயிண்ட் டச் ஆகி போற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்கம்மா. கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. இங்க நான் கொஞ்சம் இது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்கேல் என்னால கரெக்டா வைக்க முடியல. நீங்க கரெக்டா வந்து பென்சில் ஸ்கேல வச்சு சூப்பரா ரெண்டு பக்கமே கரெக்டா வச்சு நீங்க டச் ஆகிற மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இப்ப வரைஞ்ச இந்த குத்துக்கோடு, இதுதான் ஆல்டிடியூட். இப்படிதான் குத்துக்கோடு வரைவாங்க. சரியா? இந்த பாயிண்ட்டும் இப்ப நம்ம வரைஞ்சுக்கோல, இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும், இதுக்கு பேர் கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதாவது கூட கொடுத்துக்கோங்க. என்ன கொடுக்கலாம்? சும்மா நான் இசட் டேஷ் அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் மீட் பண்றத ஓன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இத வந்து ஜின்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஜி. இதுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? உதயபடத்துல இங்க வந்து நம்ம ஆர் போட்டிருந்தோம் பாத்தீங்களா? சரி, இங்க ஆர், இங்க ஜி போட்டுக்கோம்ல, இந்த ஜி தான் இப்ப இங்க வந்திருக்கு. என்ன இப்படி வந்திருக்கு? ஓகே, ஏதாவது வந்துட்டு போதும். ஓகே, இப்போ நம்ம ஜி நேம் கொடுத்தாச்சு. இப்போ காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்து, தெரியுதா? வயலட் கலரா தெரியுதா? இல்ல பிளாக் கலர் தெரியுதுல? அதுல இல்ல கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா? கரெக்டா தான் இருக்கு.
இப்போ இந்த இத பாருங்க. இந்த காம்பஸ் எடுத்து நான் எங்க வைக்க போறேன்னா இந்த ஓ பாயிண்ட்ல வச்சுக்கிறேன். கரெக்டா எங்க வைக்கணும்? ஓல வைக்கணும். சென்டர் அதுதான் ஓ. சரியா? ஆரிஜின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பென்சிலோட ஒரு டிப் எடுத்து இந்த பீல வச்சு பாருங்க. அதே அளவை மாத்தாம இந்த பக்கம் வச்சு பாருங்க. ரெண்டும் சேமா தான் இருக்கணும். வச்சு பாத்துக்கோங்க. நம்ம அங்க கொஞ்சம் இது பண்ணதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்டா தான் வரும். ஓகேவா? நீங்க கரெக்டாவே போடுங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த ஓல வச்சுட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க. நீங்க வரைகிற வட்டம் வந்து 2 புள்ளியும் டச் ஆகணும். ரெண்டு பாயிண்ட் இப்ப கரெக்டா டச் ஆகுற மாதிரி தான் வரையணுமா? இது எனக்கு கொஞ்சம் மாறி இருக்கு பாத்தீங்களா? ஏன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்க கரெக்ட் சேம் கோடு போட்டிருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் நவுண்டு வரும். அதனால இந்த அளவு இங்க வரும். புரியுதா நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு? இது கொஞ்சம் ஏன்னா நம்ம ஸ்கேல் நம்ம கரெக்டா வைக்க முடியல. அதனால நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா நீங்க போட்டு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து நமக்கு நடுக்கோடு எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க? மீடியன் என்ன அளவு கொடுத்துருக்காங்க? 5.8 5.8. அத வந்து ஸ்கேல வச்சு அளந்துக்கோங்க. அஞ்சு 5.8 காம்பஸ்ல அளந்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்ப அளந்துருவோம். 0ல வச்சுக்கிறேன் ஒரு பாயிண்ட். இன்னொன்னு தூக்கிட்டு போய் 5.8ல வச்சுக்குவோம். ஓகே, ஃபிக்ஸ்டு. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட ஜில இருந்தாலும் நம்ம ஆர் வரையணும். மீடியன் நடுக்கோடு எங்க இருந்து வரைஞ்ச மாதிரி அந்த உதவி படத்துல இருக்குன்னா ஜில இருந்து. அப்போ இந்த இந்த ஜி புள்ளியில வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆர்க் வெட்டணும். இந்த பக்கமும் வெட்டணும் வட்டத்துல. அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துட்டு போய் வெட்டணும். ஓகேவா? ரெண்டுத்துலயும் வெட்ட வேண்டியதான். வெட்டிட்டு இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். இதுதான் ஆர், இது ஆர் டேஷ். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பி பாயிண்ட்டையும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கியூவையும் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் ரெடி ஆயிருது. இந்த என்ன கோணமா இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி கரெக்டா இருக்கும். ஆர் வந்து 60 டிகிரி. நேரா வரைய முடியாதுன்னா இந்த தலைகீழே எடுத்துட்டு வரைஞ்சிட்டு வந்திருக்கோம். இங்க என்ன நீங்க எடுத்தீங்களோ அதே அளவு இங்க வந்துடும். சரியா? இதுல மீடியன் நடுக்கோடு வேற வரைஞ்சிருக்கோம். நடுக்கோடு வந்து நீங்க டாட்டட் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்கேல வச்சுக்கிட்டு கொடுங்க. ஸ்கேல் இப்ப கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் சும்மா எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்க போடுங்க. இந்த ஆர்ல வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட. இன்னொரு பாயிண்ட இதுல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு டாட்டர் லைன்ஸ் போட வேண்டியதான். பென்சில் எடுத்துக்கிட்டு டாட்டர் லைன்ஸ் இப்படி போடுவோம்லமா. இப்படி ஸ்ட்ரைட்டா தான் வரும் போல இருக்கு. குட்டி குட்டியா வரல. நான் இப்படி போட்டுறேன். அதுக்கே போயிடுச்சா? ஓகே, இங்க பாருங்க. இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இங்க பேர் கொடுத்துருங்க. 5.8 சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. இங்க நம்ம 8 சென்டிமீட்டர் எழுதிருக்கோம். இங்க 5.8 சென்டிமீட்டர். இது புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க. ரொம்ப புரியுதுக்கா. ரொம்ப புரியுதா?
ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல இந்த ஜில இருந்து ஒரு ஆர்க் வெட்டிருக்கோம்ல, அதை வெட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணமோ அதுதான் 3 முக்கோணத்துக்குமே காமன். ஓகேவா? அதுக்கு அப்புறமா இந்த ஆர்க் வெட்டுற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாறும். அது இங்கேருந்து வெட்டணுமா, இல்ல வேற இதுல வெட்டணுமா, இல்ல இதுல ஸ்ட்ரைட் லைன் போடணுமா, இது 3 மட்டும் தான் மாறும். அதை வச்சுதான் 3 டைப்னு நம்ம சொல்றோம். நடுக்கோடு மீடியன்னு வந்தா இந்த ஜில இருந்து ஆர்க் வெட்டணும். அதை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இத ஒரே ஒரு டைம் இன்னொரு சம் கூட போட்டு காட்டுறேன். இது புரியுதான்னு பாருங்க. இன்னொரு சம் நான் போட்டு காட்டுறேன். இது ஓகேவா பாத்துக்கோங்க. ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகேவா? இன்னொரு சம் போடலாமா? போடலாம்க்கா. ஓகே. பயிற்சியில அதே மாதிரி இன்னொரு சம் வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எக்ஸசைஸ்ல 2 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சம் போடுறேன், நீங்க ஒரு சம் ஹோம்ஒர்க்கா போடுங்க. நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க. நடுக்கோடு தானே இப்ப நம்ம பார்த்தது. இந்த 12th சம் நீங்க போட போறீங்க சரியா? 11th சம் நான் சொல்லி தரேன் இப்போ. அதுல இன்னொரு ஒரு விஷயம் குத்துக்கோடு கண்டுபிடிக்கிறது இருக்கு. அதை நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லித்தரேன். இப்போ பயப்பட வேணாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு பேஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா குத்துக்கோடு ஒண்ணு வரைகிறது இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். இப்போ 11th சம் போடுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க. PQ பேஸ் வந்து 4.5 அடிப்பக்கம். அடுத்தது வந்து ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது மீடியன் நடுக்கோடு கொடுத்திருக்காங்க. தமிழ்லயும் சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு நினைக்கிறேன். சம் போமா? நீங்க தான் பார்த்து சொல்லணும். 4. எவ்வளவுமா பயிற்சி எவ்வளோ எத்தனை? 4.2ல 11th சம். PQR தான். PQR PQR தான். அப்போ நம்ம பேர் வந்து PQRனே கொடுத்துக்கலாம். இது P, இது Q, இது R. அதுல என்னமா பேஸ் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? அடிப்பக்கம் 4.5க்கா. 4.2. அதுல நல்லா பாத்துக்கோங்க. PQ தான் 4.5 அப்படின்னா என்ன அர்த்தம்? எது கீழே வரும்? 4P. Pன்றது கீழே வரும், Qன்றதும் கீழே வரும். பேஸ் வேணாக்கா. PQ தான் கரெக்ட். 4.5. அப்ப R மேல வரும். அது எவ்வளவுமா ஆங்கிள்? 35 டிகிரிக்கா. 35 டிகிரி. ஓகே. மீடியன் நடுக்கோடு 6 சென்டிமீட்டருக்கா? 6 சென்டிமீட்டர். ஓகே. உங்களுக்கு மீடியனுக்கும் குத்துக்கோடுக்கும் நடுக்கோடுக்கும் குத்துக்கோடுக்கும் வித்தியாசம் தெரியுமா? மீடியனுக்கும் ஆல்டிடியூடுக்கும் தெரியுமா யாருக்காது? தெரியாதுக்கா. தெரியாதா? சொல்லி தரட்டுமா? சரிங்கக்கா. ஓகே. தெரியுமாமா? சரி. ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து நான் கோடு வரைய போறேன். அந்த கோடு கரெக்டா இந்த 2 லைனுக்கும் சென்டர்ல வந்தது அப்படின்னா அது பேர் மீடியன். நடுக்கோடு அதுதான் நடுவுல வரைஞ்சா அது பேர் நடுக்கோடு. குத்துக்கோடு அப்படின்னா நீ இந்த இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். ஆனா அந்த லைன் வந்து சென்டர் இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சும்மா இங்க 90 ஃபார்ம் பண்ணா போதும். 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 90 டிகிரியே ஃபார்ம் பண்ணா போதும். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் எப்படி சொல்றேன்னா, முக்கோணம் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப சப்போஸ் முக்கோணம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. நீங்க நடுவுல ஸ்ட்ரைட்டா வரைஞ்சீங்கன்னா கோடு இப்படி வரும். இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இது குத்துக்கோடு ஆல்டிடியூட். ஓகேவா? இதுவே மீடியன் நடுக்கோடு அப்படின்னா இப்ப இதே மாதிரிதான் முக்கோணம் இருக்கு. நீங்க வரைகிற கோடு இப்படி போகும். இப்படி போய் இங்க மீடியன் நடுவுல போய் மீட் பண்ணும். இது ஆனா 90 எல்லாம் ஃபார்ம் பண்ணாது. ஆனா என்ன, இது நடுவுல சென்டர்ல போய் மீட் பண்ணும். சென்டர்ல மீட் பண்ணா அதுக்கு நடுக்கோடு.
ஏன்னா நடுவுல இருக்குல்ல மீடியன்ல மிடில்ல இருக்கிறதுனால அது பேர் மீடியன் நடுக்கோடு. ஸ்ட்ரைட்டா வந்து 90 ஃபார்ம் பண்ணா அது ஆல்டிடியூட் குத்துக்கோடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்ப சம் போயிருமா? இதுல வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? இந்த சென்டர் லைன் எவ்வளவுமா? இந்த ஆல்டிடியூட் நடுக்கோடு எவ்வளவு சென்டிமீட்டர்? 6. 6 சென்டிமீட்டர். ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சா? ஓகே டயகிராம் போயிருவோம். நீங்க தான் கரெக்டா பார்த்து சொல்லணும். ஓகே ஃபர்ஸ்ட் கோடு எவ்வளவு சென்டிமீட்டர்? 4.5 கா. 4.5 ஆமாக்கா. ஓகே 4.5 கரெக்டா? எஸ். ஓகே அதுக்கு நேம் PQ PQ. 4.5 சென்டிமீட்டர். சரி எல்லாருக்கும் வாய் இருக்கா? இருக்கு. அப்படியே யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பயமா இருக்கா கிளாஸ்? இல்லக்கா. எல்லாரும் பேசினா தானே ஜாலியா இருக்கும். ஆமாக்கா. அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. டான்ல உள்ளவங்களை தவிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. பாக்கி எல்லாரும் தான் சொல்றாங்க. சரி ஓகே 4.5 வாய்ஸ் கேக்குதாமா? வாய்ஸ் கேக்குதா? டான்ல கேக்குதா? வாய்ஸ் கேக்குதாமா? இப்போ புதுசா யார் ஜாயின் பண்ணது? யாரு? சக்தியா? ஓகே ஓகே.
ஸ்கிரீன் மட்டும் தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல லெஃப்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஸ்கிரீன் இப்போ வந்துரும். வந்துருச்சா? ஓகே, இது ஸ்கிரீன் இப்போ வந்துருச்சா? ஓகே இது பி. ஓகே, இது பி. ஓகே இது 4.5 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடெக்டர் சைஸை நான் இது பண்ணிக்கிட்டேன். இதை தூக்கிட்டு போய் கரெக்டா இந்த பி பாயிண்ட்ல வச்சு என்ன ஆங்கிள் எடுக்கணும்? 60கா 60யா? இந்த இந்த கொஸ்டின் என்ன? 35 அதுதானே எடுக்கணும். ஓகே ஓகே, பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. ஜூம் பண்ணி இருக்கேன் நானு. 35 அவுட் சைடுல பார்த்து எடுக்கணும். சரியா? 35 எங்க வருது? இங்க வருதா? இங்க வருதா? கரெக்ட்டா? கரெக்டா? இந்த இடத்துல வருது. ஓகே ஓகே, அப்போ அதுல நம்ம பென்சில் வச்சு பென்சில் வச்சு 35 எழுதுதா இல்லையா அது? ஓகே, இந்த செகண்ட் பாயிண்ட் கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த அந்த பாயிண்ட்ல டச் ஆகுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பேர் கொடுக்கணுமா? இப்போ என்ன பேர் கொடுக்கிறது? எக்ஸ் அப்படின்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ ஸ்கிரீன் தெரியுதாமா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதாமா? கேக்குதா? கேக்குதாமா? ஓகே, நான் அப்பையில இருந்து உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா என்னன்னு தெரியல. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. இல்லக்கா சம் முடிச்சுட்டு தான் போவோம், கவலைப்படாதீங்க.
இப்ப ஸ்கிரீன் தெரியுதா மட்டும் பாருங்கம்மா. வந்துருச்சா பாருங்க. ஓகே. இந்த ப்ளூ ஸ்கிரீன் வேற அடிக்கடி போகுது. சரி நம்ம ஃபர்ஸ்ட் 4.5 4.5 நேம் கொடுத்துடலாம். PQ 4.5 சென்டிமீட்டர் எல்லாமே நேம் கொடுத்தாச்சு. பாய்மணி எடுத்து அதை ரொட்டேட் பண்ணி 35 டிகிரியா அதை தூக்கிட்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீல 35 கரெக்டா இங்க வருது. ஓகேவா? அந்த பாயிண்ட்ல நான் கரெக்டா கோடு போட்டுறேன். இந்த பாயிண்ட் தான் கரெக்டா கோடு போட்டுக்கிறேன் நானு. அதுமே நீங்க கரெக்டா போட்டுருங்க. இதுக்கு நான் எக்ஸ்னு பேர் கொடுத்துக்கிறேன். இது வந்து 35 டிகிரின்னு இங்க எழுதிருங்க. 35 டிகிரி. ஓகேவா? திருப்பி என்ன பண்ணும்? இதை எடுத்துட்டு வரணும். இப்போதான் நீங்க சொன்ன அந்த 90 வைக்கணும். சரியா? அந்த 60ன்றது மாறும். ஆனா இந்த 90 தான் எப்பவுமே மாறாது. இந்த பாயிண்ட்ல தான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். இததான் கரெக்டா மூவ் பண்ணணும். 90ல மார்க் பண்ணணும். 90 இருக்கு, இங்க இருக்கு. கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்? இதை எடுத்துட்டு போய் இங்கதானமா இந்த பாயிண்ட் தானே, இந்த பாயிண்ட் 90ல கரெக்டா வச்சு இப்ப இந்த பென்சில் எடுத்துட்டு போய் இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா? அங்க நம்ம எக்ஸ் கொடுத்துருக்கோமா, இதுக்கு ஒரு ஒய்னு கொடுத்துக்கோ. இப்ப சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணணும்? காம்பஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்? பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து. வாய்ஸ் கேக்குதா? நான் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வாய்ஸ் கேக்குதா பாருங்க. ஓகே. பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா. ஓகே. நான் மட்டும் தனியா கத்திட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன். பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து மேலையும் கீழையும் ஆர்க் வெட்டிப்போம். அடுத்து அதே இதை தூக்கிட்டு வந்து இந்த கியூல வச்சு இங்க கொண்டு வந்து ஆர்க் வெட்டுவோம். மேலையும் அதே மாதிரி இங்கேயும் ஆர்க் வெட்டிக்குவோம். இந்த ஆர்க் இதுல வெட்டவே இல்லை, அதனால நான் திருப்பி எடுத்துட்டு போய் இங்கே வச்சு இந்த ஆர்க்க கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறேன். அதுதான் வரையும் போதே கொஞ்சம் பெருசா இருந்துட்டீங்கன்னா வெட்டிக்கும் எங்கனாலும். ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் பண்ற மாதிரி ஸ்கேல வச்சு நீங்க கரெக்டா கோடு போடுங்க. கரெக்டா கோடு போடலன்னா வட்டம் ஒழுங்கா வராது, நமக்கு வந்த மாதிரி தான் வரும். அதனால ஸ்கேல கரெக்டா வச்சு கோடு போட்டுக்கோங்க. அக்கா அந்த வில்லு வெட்டின மட்டும் புரியற முதல்ல சொல்லி. ஓகே. வில்லு வெட்டுறது ரொம்ப ஈஸி. இந்த தூக்கிட்டு வந்து இந்த புள்ளியில வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இந்த கோட்ல ஒரு முக்கா அளவு எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? 3/4 எடுத்துக்கிட்டு அதை வச்சு மேலையும் கீழையும் ஆர்க் வெட்டுறீங்க. அவ்வளவுதான். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அதே அளவு மாத்தாம கியூல வச்சு மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அவ்வளவுதான் வெட்டி இருக்கும். ஓகேவா? ஈஸி தான். ஓகேவா? பாத்துக்கோங்க. ஓகே. இப்ப ஸ்கேல கரெக்டா வச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா வச்சு கோடு போட்டுருங்க. போட்டீங்களா? தான்ல இந்த டைம் பாய்ஸ் தான் படிப்பாங்களோ? பாய்ஸ் தான் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. இல்லக்கா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க அதானே பேசுறீங்க. அதனாலயா? டெய்லியும் பாய்ஸ் தான் பேசுறாங்களே. இல்லக்கா கேர்ள்ஸ் தான் பேசுறாங்க. சரி பாத்துருவோம் யார் நிறைய மார்க் எடுக்கிறாங்க. எல்லா டைமும் பாய்ஸ் அங்க நிறைய மார்க் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லா டைம் கேர்ள்ஸ் எடுத்தாங்க. இந்த டைம் யார் எடுக்கிறான்னு பாக்கலாம்.
ஓகே டாட்டம் பாய்ஸ் ஓகே இந்த டாட்டம் பாய்ஸ் தானா எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல மேக்ஸ்ல 98கா. யாருக்கு 2 மார்க் யாருக்கு 2 மார்க் 2 மார்க் யாருக்கு 2 மார்க் யாருக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் திருத்துறவங்களுக்கா தெரியாம சொல்றேக்கா 100. என்னடா தெரியாம கூட சொல்லக்கூடாது சரி அப்புறம் நீங்க ஒரு சரி கதை அப்புறம் நீங்க ஒரு கதை வைக்க ஆரம்பிச்சிருவீங்கக்கா நான் 100னே சொல்லிக்கிறேன் அப்படின்றீங்களா சரி இதுதான் ஓ சரி இதுதான் ஓ அப்படில இல்லையா அப்படிலாம் இல்லையா சரி ஓகே இதுக்கு என்னமா ஓகே இதுக்கு என்னமா நேம் கொடுத்திருக்காங்க அதுல PQR PQRG ஆ ஆமாக்கா. அப்ப இதுக்கு G பேர் கொடுத்துருங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஓல வைக்கணும் நமக்கு மேலலாம் இடம் பத்த போறது கிடையாது நீங்க நீங்க உங்களோடதுல உங்களோடதுல கரெக்டா வச்சுக்கோங்க சரியா ஓல வச்சுக்கிட்டு இந்த இந்த பென்சிலை தூக்கி கியூல வச்சு பாருங்க அதே அளவு தான் இந்த சைடும் இருக்கும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா வெட்டும் இந்த மாதிரி கரெக்டா டச் ஆகும் அப்படியே ஒரு ரவுண்டா போட வேண்டியதுதான் இங்க பாருங்க வட்டம் அங்க போட்டிருக்கேன் ஆனா உங்களுக்கு தெரியாது அங்க நான் போட்டிருக்கேன்னா நீ எனக்கும் தெரியாது அவ்வளவுதான் ஓகே வட்டம் போட்டுருங்க நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் சரி இப்போ ஜில இருந்து எவ்வளவு மார்க் வெட்டணும் நடுக்கோடு மீடியன் எவ்வளவு அளவு கொடுத்திருக்காங்க 6 சென்டிமீட்டர்க்கா. 6 சென்டிமீட்டரா காம்பஸ்ல எடுத்துக்கணுமா எடுத்துக்கலாம்க்கா. எடுத்துக்கலாம் என்னப்பா கூடலாம் போடுது நம்ம ஒண்ணு பண்ணா இது ஒண்ணு நம்மள மாதிரி வியக்க வைக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணுது இதை இந்த பக்கம் திருப்போம் யாராவது இத கோடு போட சொன்னாங்களா எவ்வளவு சொன்னீங்க 6 அப்போ இத ஒரு 0ல வைப்போம் இந்த பென்சிலை வந்து தூக்கிட்டு வந்து 6ல வச்சுப்போம் அளந்தாச்சு அது அப்படியே வந்து லாக் பண்ணிக்கிட்டு இத எடுத்துட்டு போய் எங்க வச்சு வெட்டணும் ஜில கரெக்டா வச்சுக்கணும் அதுதான் நம்ம பண்ண போற கரெக்டான ஒர்க் ஜில வச்சு வட்டத்துல ஆர்க் வெட்ட போறீங்க இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு அதே மாதிரி ஜில இங்க வச்சு வட்டத்துல இந்த பக்கம் ஒரு ஆர்க் இதுக்கு பேர் கொடுக்கணும் பென்சில் எடுத்து இதுக்கு என்ன பேரு ஜி இது ஆரா இது ஆறு ஆர் டேஷ் இப்போ இந்த லைன் இருக்குல்ல இத ஸ்கேல வச்சு ஆர்ல இருந்து இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது டாட் லைனா கொடுத்து இந்த ஜி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அளவுலாம் நம்ம குறிக்க வேண்டியதான் அளவு பென்சில்ல எடுத்து இது வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுங்க அவ்வளவுதான் இங்க வந்து வேற என்ன இங்க கோணம் குறிக்கணும் இது 35 இது 35 அது மாதிரி இத வந்து 90 டிகிரி சிம்பிள் போட்டுக்கோங்க 90 டிகிரி சிம்பிள் தெரியும்ல இதுதான் 90 செங்கோணம் acute angle sorry right angle triangle right angle 90 degree ஓகேவா இது புரியுதா இன்னொரு சம் சொல்லி தரட்டுமா இன்னொரு சம் ஃபாஸ்டா பாத்துக்கலாமா ஏன்னா அப்பதான் உங்களுக்கு குட்டி கோடு சொல்லி தர முடியும் இதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல இதே சம திருப்பி போடுவோமா போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கலாம் இன்னொரு சம் தான் உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன சம் எந்த சம் 12th சம் ஹோம்வொர்க் போட்டுருங்க ஸ்கேல தூக்கி எங்கேயோ போட்டோனே அது எங்கேயோ ஓடிடுச்சு நம்ம திருப்பி வரும் இப்ப கீழே ஆரம்பிச்சுப்போம் இங்க வரையறேன் பென்சில் எடுத்து இது எத்தனை சென்டிமீட்டர் 4.5 ஓகே ஓகே 4.5 அதுக்கு நேம் கொடுத்துருவோமா P Q
4.5 சென்டிமீட்டர். ஓகே. ஓகே. அடுத்து அடுத்து இந்த ப்ராடக்ட் பாகைமணி எடுத்து 35 டிகிரியா? 35 டிகிரியா? ஆமாக்கா. நான்ல கதை பேசுறாங்களா எல்லாரும்? ஓகே. ஓகே. 35 டிகிரி. இத இங்க வச்சுக்கிட்டு இத இங்க நவுத்திட்டு இத வந்து நம்ம பீல இருந்து லைன் வரைய வேண்டியதுதான். மாமா தொடர்ந்துதான் இருக்கு. ஓகே. இப்படி நம்ம வரைஞ்சிட்டோமா? அடுத்து பென்சில் எடுத்து இது வந்து போதுமா? போதுமா? புரியல. புரியல. கிளாஸ் போதுன்றீங்களா? ஏம்பா? இல்லக்கா. ஆ. நாங்க நீங்க எதுவும் என்ன சொல்லக்கா. சொன்னீங்க? ஓகே. சரி. இத வந்து திருப்பி நம்ம 35யா? இது எவ்வளவுமா எடுக்கணும்? 90க்கா. 90. எப்பவுமே 90யா? ஆமாக்கா. ஓகே. 90ல மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டா. இத எடுத்துட்டு போயிட்டு இத எடுத்துட்டு வந்து ஸ்கேல் எடுத்துட்டு போய் இது நல்லா பெருசா போட்டுக்கோ. என்னம்மா? இதுக்கு உண்மை படம் போடணுமாக்கா? உண்மை படமா? போடணும். இதான் உண்மை படம். உதவி படம் போடணும். வரைமுறை எழுதணும். இங்க 90 இங்க 90 டிகிரி இப்படி போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். இது நல்லா பாத்துக்கோங்க. இப்படி 90 போட்டுக்கோங்கம்மா. இத வந்து இதோட 35 டிகிரி இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 35 இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. 35 டிகிரி போடணும். எனக்கு இத ஒழுங்கா எழுதல. நீங்க டிகிரி போட்டுக்கணும். சரி. இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணுமா? இதுக்கு வந்து y. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? மோர் தென் ஆஃப். பாதியை விட ஜாஸ்தியா? t ல இருந்து பாதியை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்படியே நான் லாக் பண்ணிக்கிட்டு மேல வந்து வரைய போறணும். மேல ஒரு ஒட்டி கீழே ஒரு ஒட்டி. அதே கீழே வரணுமா? அதே மாதிரி இதை தூக்கிட்டு போய் இங்க வச்சுட்டு இங்க வந்து இப்படி வரைஞ்சிட்டு இப்படி. ஓகேவா? இத அப்படியே மூவ் பண்ணிடலாம். ஸ்கேல் எடுத்துட்டு வந்து கரெக்டா நீங்க லைன் போட்டுக்கோங்க. ரெண்டு இதுவும் ஜாயின் ஆகுற மாதிரி. ஐயோ கிளியர் கொடுத்துட்டேனே. கண்ட்ரோல் கொடுத்தா கூட வராது இதுல. என்னக்கா நீங்க ஒரே ஒரு பட்டன்ல எல்லாம் போயிடுச்சு. சரி நான் திருப்பி போட்டா நீங்க வரன்னு திட்டுவீங்களோ? நான் உங்கள்ட்ட எதுவுமே கேட்கல. நானே போட்டுக்கிறேன். இல்லக்கா நாங்களே போட்டுக்குவோம். தெரிஞ்சிருச்சுக்கா. தெரிஞ்சிருச்சா? பிராக்டிஸ் ஆயிடுச்சா? நல்லா உங்களுக்கு ஆயிடுச்சுக்கா. தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். குத்துக்கோடு அதுல இருந்து வரையறது மட்டும் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிக்கா. பேர்லாம் நான் எதுவும் கொடுக்கல. நீங்க கொடுத்துக்கோங்க. அதை நம்ம கொடுத்தா லேட் ஆகும். ஏன்னா நீங்க ஹோம்ஒர்க் போட போறீங்களா? அதுல இருக்கு குத்துக்கோடு வரைங்கன்னு. இப்ப கச்சம்சான்னு இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. மோர் தென் ஆஃப். பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து இப்படி வச்சு இங்க ஒரு ஆர்க்கு. இவ்வளவு பெரிய ஆர்க்லாம் வேணாம். குட்டியா இருக்க போட்டுக்கோங்க. அதாவது மேலையும் கீழே மேல கீழே அதே அளவு மாத்தாம இந்த கோட்ல எல்லாம் வெட்ட வேணாம்.
சரியா? நான் போட்டது அப்படி வந்திருக்கு. நான் போட்டது அப்படி வந்திருக்கு. நீங்க இந்த கோட்ல எல்லாம் அதாவது வைக்கணும் நம்ம இல்ல. 8 சென்டிமீட்டர் லைன் அதாவது நம்ம 8 சென்டிமீட்டர் லைன் இருக்குல்ல, 4.5 அதுலலாம் PQ லைன் ஓகே. தான். இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஓகே, பண்ற மாதிரி இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ற line மாதிரி போடுமா? ஒரு லைன் போடணுமா? ஓகே. ஓகே, அப்படியே அது அந்த line எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த லைனையும் போய் டச் பண்ணணும். ஆ. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஓன்னு பேர் கொடுத்துக்கலாம். இதுல தான் நம்ம காம்பஸ் வச்சு இது பண்ணணும். இந்த ஓல காம்பஸ வச்சு இத இத வந்து நம்ம இங்க கொண்டு வந்து இத லாக் பண்ணிக்கிட்டு வட்டத்தை போட வேண்டியதான். வட்டத்தை போட்டா கரெக்டா வரணும். அப்பதான் நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, நம்ம கரெக்டா போட்டுருக்கோம். ரெண்டு சைடும் வட்டத்துல ஜாயின் பண்ணுது. இப்ப மீடியனுக்கு என்ன அளவு? 5 எவ்வளவு பாருங்க. மீடியனுக்கு என்ன அளவு? ஜிகா 6 சென்டிமீட்டர். ஜி 6 சென்டிமீட்டரா? நானாவே சும்மா வெட்டிக்கிறேன். ஆனா 6 சென்டிமீட்டர் நீங்க ஸ்கேல்ல அளவு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன் ஸ்கேல்ல. அதை வச்சு நான் இதுலயும் வெட்டிக்கிறேன். ஏன்னா அளவு எடுத்துட்டு இருந்தா லேட் ஆகுது. ஏன்னா முடிஞ்சிச்சுல. ஓகே, அவ்வளவுதான். வெட்டிட்டு இதை எடுத்துட்டு வந்து இதுல ஜாயின் பண்ணுங்க. இதை எடுத்துட்டு வந்து இதுல ஜாயின் பண்ணுங்க. ஜில வச்சு வெட்டணும். ஜி வந்து டாட் டாட் லைன் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே பேர் கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ குத்து கோடு வரைக அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஆல்டிடியூட்னு கேட்டிருப்பாங்கம்மா. பீல இருந்து கேட்டிருப்பாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லைன் இருக்குல்ல, இத கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்கேல வச்சுதான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து இந்த புள்ளியில வைக்கணும். இந்த புள்ளி மேல ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுல வச்சுக்கிட்டு பென்சில் எடுத்துட்டு வந்து இந்த லைனை டச் பண்றதை விட கொஞ்சம் கீழே எடுத்துக்கோங்க. புரியுதா? எடுத்துக்கிட்டு அத வந்து இந்த லைன்ல இந்த பக்கமும் வெட்டணும். அதே மாதிரி அந்த பக்கமும் வெட்டணும். இங்கேயும் வெட்டணும். அந்த பக்கம் இடம் பத்துதான் தெரியல. இந்த பக்கமும் வெட்டணும். ஓகேவா? இங்கேயும் வெட்டிக்கோங்க. உங்களுக்கு நான் இப்போதைக்கு இங்கே போட்டு காட்டுறேன். ஏன்னா அங்க இது போக மாட்டேங்குது. ஓகே, இப்படி வெட்டிக்கோங்க. இந்த அளவை மாத்தாம இப்படி ரெண்டு ஆர்க் வெட்டிருக்கோம்ல, அந்த அளவை மாத்த கூடாது. அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே இந்த காம்பஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த புள்ளியில வச்சு இப்ப ரெண்டு ஆர்க் வெட்டணும்ல, அதுல வச்சு இங்க ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் வெட்டணும். அதே மாதிரி இந்த ஆர்க் மேல வச்சு இதே ஆர்க் மேல திருப்பி வெட்டணும். இந்த பக்கம் வச்சு. புரியுதாமா? இங்க வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு. இப்போ வெட்டின மேலே வச்சுட்டு அதே அளவுல இங்க ஒரு ஆர்க்கு, இங்க ஒரு ஆர்க்கு. ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வரும். இப்படி வரும். சரியா? இதுதான் குத்து கோடு. ஆல்டிடியூட் இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கொஞ்சம் புரியலக்கா. புரியலையா? வட்டம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைன் வந்து இங்க வெட்டிருக்காங்க ஆர்க்கு. முக்கோணம் நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கேல் எடுத்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இப்படி ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. காம்பஸை எடுத்து இந்த புள்ளியில வைக்கணுமா? மேல ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுல எடுத்துக்கிட்டு காம்பஸ சைஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவு காம்பஸ்ல இருந்து இந்த முக்கோணம் முடிய இந்த லைனை டச் பண்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டு இதுல ஒரு ஆர்க் வெட்டணும். லைன்ல ஆர்க் வெட்டணும். இந்த கோட்ல இங்க ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அந்த அளவை மாத்தாம இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, ரெண்டு ஆர்க் வெட்டணும். இப்போ அதே அளவை மாத்தாம இப்ப வெட்டின ஆர்க் மேல வச்சுக்கிட்டு கீழே ஒரு ஆர்க் வெட்டணும். அதே மாதிரி இந்த பக்கம்
இந்த புள்ளி இருக்குல்ல அந்த புள்ளி இப்ப ஆர்க் வெட்டிருக்கோம்ல அது மேலதான் வைக்கணும். கரெக்டா இருக்கா? ஓகே இப்படி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஸ்கேல் எடுத்து போடு பாருங்க. ஸ்கேல் எடுத்து இந்த புள்ளியில இருந்து கரெக்டா இதுக்கு கோடு வெட்டினீங்க வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் குத்துக்கோடு வரைகிறது. புரியுதா? இப்ப ஸ்கேல் எடுத்து இதுல இருந்து இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு அளந்து இங்க எழுதணும். 3.5 4.5 இதுல இருந்து இது இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் அளந்து எழுதுங்க. அவ்வளவுதான் குத்துக்கோடு. எக்ஸ்ட்ராவா குத்துக்கோடு கண்டுபிடிங்கன்னு பக்கத்துல போட்டுருப்பாங்க. ஃபைண்ட் தி ஆல்டிடியூட்னு போட்டுருப்பாங்கம்மா. அப்படி போட்டிருந்தா இதையும் மெஷர் பண்ணணும். 3 டைம் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சம் மட்டும் அழகா போட்டு அனுப்புங்க. டவுட்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு சொல்லி தரேன் நான். ஓகேமா, தேங்க்யூ, பாய், குட் நைட். எது கேட்கணுமா? நீங்க விட்டா மட்டும் போதும்க்கா, அதானே? பாய். தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. Thank you. Bye. Good night.